கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு தேவாலயத்திற்கு முன்பாக ஒரு மதுபான கடை ஒன்று இருந்ததாம். அந்த மதுபான கடைக்கு மதுவை குடித்துவிட்டு அநாகரிகமாக பேசுவதும் அநாகரிகமாக செயல்களை செய்வதுமாக ஒரு சில பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த தேவாலயத்திலே வருகின்றவர்களுக்கு, பக்தர்களுக்கு, எப்பொழுதுமே விசுவாசிகளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கிறது. அவர்களும் பல முறை சொல்லி அந்த மதுபான கடையை அங்கிருந்து அகற்றி விடும்படியாக பல முறை கேட்டுக்கொண்டாலும் அந்த மதுபான கடையினுடைய முதலாளி எதற்குமே அவன் மசியவில்லை. என்ன ஆச்சு? உடனே அந்த தேவாலயத்தில் என்ன செய்தார்கள்? விசுவாசிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் நாம் உபவாசம் இருந்து ஒரு உபவாச ஜெப கூட்டம் நடத்தி ஒரு நல்ல திருப்பலி நிகழ்த்தி நாம் என்ன செய்யலாம், இந்த மதுபான கடையை மூடிவிடும்படியாக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு இவர்கள் முடிவெடுத்து ஜெபித்தார்களாம். அப்படி முடிவெடுத்து ஒரு நாள் உபவாசமும் இருந்து இவர்கள் ஜெபிக்க தொடங்கி விட்டார்கள். அந்த உபவாசம் நன்றாக நடந்தது, எல்லோரும் பங்கேற்றார்கள். அன்றைக்கு உபவாசம் முடிந்து வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அன்று இரவே பார்த்தீர்கள் என்றால் பலத்த மழையாம், பலத்த மழை. அந்த மழையில் என்ன ஆச்சு? இடி இடித்து அந்த தேவாலயத்திற்கு எதிரே இருந்த அந்த மதுபான கடை எரிந்து சாம்பலாகி தரை மட்டமானதாம். உடனே இதை கேள்விப்பட்ட அந்த மதுபான முதலாளி என்ன செஞ்சாராம்? உடனே உங்களால் தான், நேற்று நீங்கள் வச்ச ப்ரேயர்னால தான் என்ன ஆச்சு, என்னுடைய கடை எரிந்து நாசமாச்சு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு வழக்கு ஒன்று நீதிமன்றத்திலே போட்டுவிட்டான். அவன் ஒரு நாத்திகன். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா வழக்கு வருகிறது, இவருடைய உபவாச ஜெபத்தினால தான் என்னுடைய கடை எரிந்து நாசமானது என்று அந்த நாத்திகனான அந்த மதுபான கடை முதலாளி வழக்கில் தொடுக்கிறார். அதற்கு பதில் மனு என்ன தெரியுமா? நம்ம விசுவாசிகள் எழுதியிருந்தார்கள். தேவாலயத்தில் இருக்கின்ற விசுவாசிகள் அவர்கள் என்ன சொன்னார்களாம்? நாங்கள் ஜெபம் செஞ்சுதான் உங்கள் கடை எரிந்து சாம்பலானது என்று எப்படி சொல்ல முடியும்? மழை பெஞ்சிச்சு, மின்னல் வெட்டியது, அதனால தான் உங்களுடைய கடை எரிந்து சாம்பலம் ஆனதை தவிர எங்களுடைய ஜெபத்தால் அல்ல அப்படின்னு பதில் மனு கொடுத்தார்களாம். பிரியமானவர்களே, இதை பார்த்த அந்த நீதிபதிக்கு ஒரே ஆச்சரியமா. அவர் என்ன சொன்னாராம்? நாத்திகனான இந்த கடை முதலாளி, மதுபான கடை முதலாளி, உங்களுடைய ஜெபத்தை அவன் விசுவசிக்கிறான். உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையால் தான் அவனுடைய கடை நாசமாச்சுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் நீங்கள் ஜெபம் செய்தீர்களே, நீங்கள் விசுவாசிகள், உங்கள் ஜெபத்துக்கு மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே அப்படி என்று வெகும் மன வருத்தத்தோடு சொன்னாராம். பிரியமானவர்களே, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் பிரியமானவர்களே 3 காரியங்கள் இருக்க வேண்டும். என்னென்ன 3 காரியங்கள் இருக்க வேண்டும்? அபைட், ஆஸ்க், பிலீவ். அபைட் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு நிலை. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். யோவான் 15:7. ஆண்டவருக்குள் வாழ்வது என்றால் என்ன? லிவிங் a life of faith and obedience. ஆண்டவருக்குள் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கீழ்ப்படிதலிலும் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் நாம் வாழ்வது. நம்மளுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலிலும் விசுவாசத்திலும் மையம் கொண்டிருப்பது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நீ இந்த இடத்தை விட்டு புறப்படு, உன்னுடைய இனத்தை விட்டு புறப்படு என்று சொன்ன உடனே அவர் விசுவாசத்தோடு உடனே கீழ்ப்படிந்து உடனே விசுவாசத்தோடு செல்கிறார். அதுதான் பிரியமானவர்களே, நமக்கு இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் கேட்க வேண்டுமா? நமக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா? நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும்.
நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களை, ஆஸ்க், கேளுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? கேட்டும் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 2-3 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, இன்னைக்கு நிறைய தேவைகள் உள்ளன, உலகம் முழுவதும் நிறைய தேவைகள் உள்ளன. இன்னும் நோயிலிருந்து நாம் அனைவரும் முற்றிலுமாக விடுதலை பெறவில்லை. கிறிஸ்துவை அறியாத ஆத்மாக்கள் இன்னும் அநேக ஜனங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அநேக பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் மீட்படையாமல் இருக்கிறார்கள். அநீதி இருக்கின்றது, ஊழல் இருக்கிறது, தேவனுக்கு எதிரான நிந்தனைகளும் பண பிரச்சனைகளும் நம்ம போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கின்றன. ஏன் இன்னும் கிறிஸ்தவர் மத்தியிலே இது விலகுவதில்லை? காரணம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள் இன்னும் வாயை திறந்து கேட்க வேண்டும். அற்புதம் வேண்டுமா? வாயை திறந்து கேட்கணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நானும் நடக்கணும் பார். வாயை திறந்து நாம கேட்க வேண்டும். மூன்றாவது, பிலீவ், விசுவசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர்கள் கூட குணம் பெறுவார்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். எலியா பாருங்க, ஒரு எளிமையான மனிதர், நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் விசுவாசத்தோடு கேட்கும்போது 3 வருடங்கள் 6 மாதங்கள் ஆண்டவர் அந்த மழையை நிறுத்துகிறார். மீண்டும் மழை வேண்டும் என்று கேட்கும்போது அந்த மழை வருகிறது என்று சொல்லி யாக்கோபு மேற்கோள் காட்டி அருமையாக சொல்லுகிறார். அப்போ என்னன்னா, நம்ம விசுவசிக்க பிரியமானவர்களே, faith is a gift of the Holy Spirit. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்யவில்லை. பரிசுத்த ஆவியானவர் 3 விதங்களிலே ஒருவருக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறார். முதலிலே எப்படின்னா, த்ரூ வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக, இறை வார்த்தை மூலமாக. இறை ஊழியர் மேத்யூ ஹேகி என்பவர் இவ்வாறு எழுதுகிறார்: The word of God is alive and powerful. It will set you free, comfort you, heal you and feed your soul. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அது உன்னை விடுதலை ஆக்கும். அது உனக்கு தேற்றவாளரை போல உன்னை தேற்றும், உனக்கு குணம் கிடைக்கும், உன்னுடைய ஆத்துமாவை போஷிக்கும் என்று அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். அதனால ஒருத்தருடைய விசுவாசத்தை பெருக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் முதலிலே வேர்ட் ஆஃப் காட் மூலமாக, இறை வார்த்தை மூலமாக விசுவாசத்தை வளர்க்குமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஃபெல்லோஷிப் வித் பிலீவர்ஸ், விசுவாசிகளோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை அது உருவாக்குமா. யாரு? நல்ல விசுவாசம் உள்ளவர்களோடு நம்மை பழக வைக்குமாம். பிரியமானவர்களே, யாரெல்லாம் நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு நம்ம பழகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அது மூலமாக விசுவாசத்தை ஊட்டுவாராம் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு நான் ஒரு சின்ன கதை ஒன்றை வாசித்தேன். ஒருத்தர் டிரைவர் ஒரு லாங் டிரைவ் போயிட்டுருக்குறாங்க. ஒரு ஓட்டுநர் அருகிலே ஒருத்தரை வைத்துக்கொண்டு வெகு தூரமாக பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டுநருக்கு பக்கத்தில் அருகில் இருந்தவர் அப்படியே தூங்கி தூங்கி வழிந்தாராம். அப்படி தூங்கி வழிந்த உடனே அந்த ஓட்டுநர் வண்டியை நிறுத்திவிட்டு, ஐயா என் பக்கத்தில் உட்காராதீங்க, நீங்கள் பின்னால் உட்காருங்கள், ஏனென்றால் நீங்கள் தூங்குவதை பார்த்த உடனே எனக்கும் தூக்கம் வந்துவிடும், அது நம்மளுடைய பயணத்திற்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று சொல்லி அவரை பின்னால் உட்கார வைத்தாராம். பிரியமானவர்களே, அதை எப்படி ஒப்பிடுகிறார்கள் என்றால், நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, நாம் யார் கூட பயணம் செய்கிறோம்? ஃபெல்லோஷிப் வித் பிலீவர்ஸ், விசுவாசிகளோடு நாம் பயணம் செய்யும்போது நம்ம கூட இருக்கிறவன் ஜெபமே பண்ணாத, ஒரு ஜெப வாழ்க்கையே இல்லாதவனா இருந்தால், நாம் நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவனுடைய தாக்கம் இருக்கிறது.
அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளையும் ஜெபம் விடாமல் பண்ணிடும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் விசுவாசம் உள்ளவர்களோடு நம்ம பழக வேண்டும். நல்லா ஜெபிக்கிற ஆத்துமாக்களோடு நம்ம பழகும்போது நமக்கு இன்னும் அதிகமான விசுவாசத்தை ஊட்டுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊட்டுகிறார். மூன்றாவது எப்படின்னா, த்ரூ மிரக்கிள்ஸ் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆராய முடியாத பெரியவனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் கடவுளே. யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, எனக்கு தெரியும் ஒரு நண்பர் சும்மா பேருக்கு கோயிலுக்கு வருவார், சடங்காச்சரமாக வந்துட்டு போவார். அவர் திருமணத்திற்கு முன்பு வரை அப்படி இருந்தார். ஆனால் அவர் காதலித்து திருமணம் செய்த தன்னுடைய மனைவிக்கு பேறுகாலம் வரும்போது அந்த பேறுகாலம் மிகவும் கடினமானதாக இருக்கும். யாராவது இருவரில் ஒருவர் தான் பிழைப்பார் என்று இந்த டாக்டர்கள் சொன்ன உடனே அப்போ அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கின்றது. இருவருமே உயிரோடு வருகிறார்கள், இருவருமே ஆரோக்கியத்தோடு இன்றைக்கும் இருக்கிறார். அதிலிருந்து அவர் தன்னுடைய அந்த அற்புதத்தை தினமும் நினைத்து நினைத்து அவருடைய விசுவாசத்தை அவர் பெருக்கிக் கொண்டார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில பேருக்கு அற்புதங்களை நிகழ்த்தி அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அவர் கூட்டுவார். அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஜெபம் செய்யறதே நீங்க நம்புங்க. பிரியமானவர்கள், உங்க ஜெபத்துக்கு மேலே நீங்க நம்பிக்கை வைங்க. பாருங்க, அவங்களுடைய ஜெபத்துக்கு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த நாத்திகனான அந்த மதுக்கடை முதலாளிக்கு நம்பிக்கை இருக்குது. பிரியமானவர்கள், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஜெபங்களை அவர் நம்பிக்கை இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால தான் அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கவில்லை. அதனால இன்னைக்கு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். Prayer does not change God, but it changes him who prays. Kierkegaard என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னன்னா உன்னுடைய ஜெபம் கடவுளை மாற்றாது, ஆனால் யார் ஜெபிக்கின்றானோ அவனை மாற்றிவிடும். பிரியமானவர்களே, அதனால ஜெபிக்கின்ற போது எனக்கு இது நடந்து விட்டது, கண்டிப்பா இந்த காரியம் ஆண்டவர் கேட்டு விட்டார் அப்படி என்று விகுதியான விசுவாசத்திலே நாம் ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அப்பா பிதாவே, இந்த நாளிலே ராஜா, நாங்கள் பல முறை ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஒரு சம்பிரதாயமாக சடங்காச்சரியமாக நாங்கள் ஏதோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியமான விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு எங்களுக்கு ஆண்டவரே பேசியிருக்கிறீங்களே ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்களே ராஜா. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, இனிமே எங்களுடைய ஜெபங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் ஆண்டவரே. வைராக்கியத்தோடு நாங்கள் ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. இன்னும் உதட்டளவு எங்களுடைய ஜெபம் இருக்காது. அது எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திற்கான பதில் ஏசாயா 43:1. கடந்த வாரத்திற்கான கேள்விக்கு உடனடியாக நிறைய பேர் பதில் அளித்தீர்கள். பிரியமானவர்களே, அனைவரும் பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் திருமதி ஜானகி பாண்டியன், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம், விமலா கிழக்கு தாம்பரம், மேரி ஜானகி மடிப்பாக்கம், ஆர் தங்கமணி ரத்தினம் எழும்பூர், எஸ் மார்கரெட் மலர் அண்ணாநகர் ஆத்தூர், ஜோஸ்பின் ஞானஒளிபரம் மதுரை, எப்சிபா குளோரி பொன்னகர் திருச்சி, ஜோஷிலா டேவிட் மாதாவரம் சென்னை, ராணி தியோடர் மும்பை, இல்டா தர்மராஜ் மும்பை, ஜாய்ஸ் தாமஸ் தானே மும்பை, இன்னும் அநேகம் பேர் சரியான விடையை எழுதியிருந்தீர்கள். பிரியமானவர்களே, நேரத்தின் காரணமாக உங்களுடைய எல்லோருடைய பெயரையும் என்னால் போட இயலவில்லை. இருந்தாலும் பாராட்டுக்கள். பிரியமானவர்களே, இந்த வாரத்திற்கான கேள்வி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலை 8:15 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த நிகழ்ச்சியை தாங்கும்படியாக
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வியாழக்கிழமை பார்ப்போமா?